பாஷா. ஆண்டனி, மார்க் ஆண்டனி, ஆளுகள்லாம் உங்ககிட்ட பெரிய கூட்டமே உங்க கையில இல்ல. கூட்டம் சேர்த்தவெல்லாம் பெரிய ஆள் கிடையாதுடா கண்ணா. இந்த ஆண்டனி ஒரு ஆள் தான்டா, ஆனா 1000 பேருக்கு சமம். ஒரு சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டேன். இப்ப போடுற கால ஆண்டனிக்கு. ஆண்டனி, மார்க் ஆண்டனி. பாஷா, உன்னை பத்தி பேப்பர்ல ஏதோ செய்தி வந்திருக்காம, கொஞ்சம் பேப்பர் எடுத்து பாரு. பாஷா! பாஷா, மாணிக் பாஷா, என்ன சொன்னே? கூட்டம் சேர்த்தவில்லை, ஜெயிக்க முடியாது சொன்னீங்களே, உண்மைதா. ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்லை, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். இந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம், இதை யாராலையும் அழிக்க முடியாது. நான் நீக்க சொன்னல, இன்னும் 7 நாளுக்குள்ள உன் கதையை முடிச்சிடறேன்னு. இன்னைக்கு 7வது நாள் தான், உன் கதையை முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை பிடிக்க வராங்க போலீஸ், உன்னோட நிரந்தரமான வீட்டு கூட்டு போறதுக்கு. இந்த நாள் இந்த மாணிக் பாஷா வாழ்க்கையில் மகத்தான நாள். என் நண்பன் அன்வர் பாஷா ஆத்மா சாந்தி அடைகிற நாள். நான் உனக்கு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுறான். பாத்தியா, உன்னை கைவிட்டுட்டான். முபாரக் பாஷா பாய், முபாரக். பெரிய ஆள்டா நீ. ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவான். நீ என்ன தப்பு பண்ண தெரியுமா? அப்பாவை என்கிட்ட விட்டு வச்ச. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி தனியா நீ இங்க வரல, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவர் இருக்க மாட்டாரு. இந்த பாஷா 8 வாழ்க்கைய பிரிச்சு பாடிதானே பார்த்திருக்கேன். ஆண்டனி, மார்க் ஆண்டனி.